Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட் லெசன்ஸில் வர தனிக்குறி சொற்கள் பார்க்க போகிறோம். இது பார்ட் 12. இதில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வார்த்தை ஆதரித்த. ஆதாரன்றது இப்படி எழுதுவோம், கரெக்டுங்களா? அதையே குட்டியாக எழுதுகிறப்ப ஆதரித்த இல்லைன்னா ஆதரித்து, இது ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் பிளேஸில் தர் எழுதணும் அப்படின்னா அது திரு. அதையே குட்டியாக எழுதுகிறப்ப திருத்த இல்லைன்னா திருத்து, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதிலே ஏ ஆரம்ப உயிர்குறி ஆட் பண்ணுறப்ப எதிர்த்த, எதிர்த்து, அதுக்குமே இதே தான். அடுத்து ஃபஸ்ட்டு பிளேஸில் மா சின்னதாக எழுதிட்டு அதில் மா சுழி எழுதணும் அப்படின்னா மட்டும். செகண்ட் பிளேஸில் கா சின்னதாக எழுதிட்டு அதில் நாக்குக்கு ஆட் பண்ணால் கொண்ட, கொண்டு, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பிளேஸில் நம்ம லா எழுதுனா அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதையே குட்டியாக எழுதுகிறப்ப அல்லது, டா சவுண்டு வருது, அதனால் நம்ம லாவை சின்னதாக எழுதியிருக்கோம். அடுத்து செகண்ட் பிளேஸில் நாவை சின்னதாக எழுதுனா இந்தியா. ஃபஸ்ட் பிளேஸில் வாவை சின்னதாக எழுதி அதில் நாக்குக்கு ஆட் பண்ணால் வந்து இல்லைனா வந்த, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே செகண்ட் பிளேஸில் எழுதுகிறப்ப வேண்டும் இல்லைனா வேண்டி, நீங்கள் வேண்டும் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்த்த உடனே எடுக்கலாம் வேண்டும்னு சொல்லிட்டு. அடுத்து செகண்ட் பிளேஸில் ராவை சின்னதாக எழுதி அதில் நாக்குக்கு எழுதுனா இருந்து இல்லைனா இருந்த. அடுத்து ஃபஸ்ட் பிளேஸில் ஆரம்ப உயிர்குறி ஆ எழுதி அதில் டா சின்னதாக எழுதி நாக்குக்கு எழுதுனா அடைந்து இல்லைனா அடைந்த, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதை பார்த்துருப்போம், யாவை சின்னதாக எழுதி அதில் நாக்குக்கு ஆட் பண்ணுறப்ப இயந்த, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோட பார்ட் 12 முடியுதுங்க. இது ஒவ்வொரு தனிக்குறி சொற்களுமே ஆஃப் பேஜ் எழுதி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 11 பார்ட் பார்த்துருக்கோம். அதையுமே ஒன்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் இந்த சாப்டருக்கான சுருக்கங்கள் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.